வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அசாம் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம், பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்தார் ராகுல் காந்தி. ரவுடிகளை கட்டுப்படுத்துவதே எனது முதல் வேலை, போலீஸ் கமிஷனர் அருண் பதவியேற்பு. தோல்வி பயத்தால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. நீட் வினாத்தாள் கசிவு, மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான குட்கா முறைகேடு, வழக்கு சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றம். இந்திய எல்லைக்குள் சீன ராணுவம் தளம் கட்டி வருகிறது, மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. மக்களுக்கு மட்டுமல்ல, பாஜகவுக்கு பயந்துதான் அதிமுக இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏவாக இருந்தவர் திமுகவை சேர்ந்த நா. புகழேந்தி உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி அவர் மரணமடைந்தார். இதையடுத்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதன்படி நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பாக அன்னியூர் சிவா, பாமக சார்பாக சி. அன்புமணி, நாம் தமிழர் கட்சி சார்பாக டாக்டர் அபிநயா உள்பட மொத்தம் 29 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தேர்தலுக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் இன்று மாலை 6 மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்கிறது. இதனால் வேட்பாளர்கள் தற்போது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் விக்கிரவாண்டி திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து தும்பூர் கிராமத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நன்றி. விக்கிரவாண்டியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என பேசினார். அதன்பின் திமுக அரசின் சாதனைகள் குறித்து விளக்கினார். நமது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தேர்தலில் போட்டியிடவில்லை, தொடர் தோல்வி பயத்தால் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமிக்கு திமுகவை பார்த்து மட்டும் பயமில்லை, மக்களை பார்த்தே பயம். அதனால் தேர்தலையே புறக்கணித்து விட்டார். பாஜகவை பார்த்தும் பயம், அதனால் அவர்களுக்கு வழிவிட்டு போட்டியிடவில்லை என்று கூறினார். இன்று முதல் 7 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இன்று முதல் 7 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை இரவு வேளையில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். தமிழக கடலோர பகுதிகளில் இன்று முதல் 12ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளிலும், தென்மேற்கு தென்கிழக்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளிலும் மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல், மத்திய கிழக்கு தென்கிழக்கு அரபிக்கடலின் வடக்கு பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மேற்குறிப்பிட்ட நாட்கள் வரை மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. குட்கா முறைகேடு வழக்கு எம்பி, எம்எல்ஏக்கள் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தடையை மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் அளித்து குட்கா பொருட்கள் விற்கப்படுவதாக புகாரில் சிபிஐ காவல்துறை வழக்கை விசாரித்து வருகின்றது. இதில் மாதவராவ், சீனிவாசராவ், உமாசங்கர் குப்தா, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில் முருகன், மத்திய காவல்துறை அதிகாரி நவநீத கிருஷ்ணன் பாண்டியன், சுகாதாரத்துறை அதிகாரி சிவகுமார் ஆகிய 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்த சிபிஐ இவர்களுக்கு எதிரான சென்னை சிபிஐ மன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், பி.வி. ரமணா, முன்னாள் சென்னை காவல்துறையின் முன்னாள் ஆணையர் உள்ளிட்ட மத்திய மாநில அரசு உயர் அதிகாரிகளுக்கு எதிராக கூடுதல் குற்றப்பத்திரிகை கடந்த மே மாதம் தாக்கல் செய்தது. இந்த வழக்கு சிபிஐ நீதிமன்ற நீதிபதி எழில்வளவன் முன்னிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கில் முன்னாள் மற்றும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளதால் வழக்கு விசாரணை எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான
குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றி நீதிபதி உத்தரவிட்டார். அத்துடன் விசாரணையை ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். அசாமை தொடர்ந்து வன்முறையால் பாதிக்கப்பட்டிருக்கும் மணிப்பூர் மக்களை ராகுல் காந்தி சந்திக்க உள்ளார். அசாமில் வெளுத்து வாங்கிய மழையால் மாநிலத்தில் 28 மாவட்டங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்ததால் 22,74,289 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மழைக்கு ஏற்கனவே 70 பேர் பலியான நிலையில் நேற்று மேலும் 8 பேர் பலியாகியுள்ளனர். இதனால் பலி எண்ணிக்கை 78ஆக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திப்பதற்காக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமானம் மூலம் சில்சார் விமான நிலையம் வந்தடைந்தார். அவரை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வரவேற்றனர். பின்னர் லத்திப்பூர் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்கியிருக்கும் மக்களை ராகுல் காந்தி நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து அம்மாநில அரசியல் தலைவர்களை சந்தித்து பேசும் ராகுல் காந்தி மாநில ஆளுநர் அனுஷியா உய்கேவை சந்தித்து பேசியுள்ளார். அசாமை தொடர்ந்து வன்முறையால் பாதிக்கப்பட்டிருக்கும் மணிப்பூர் மக்களை ராகுல் காந்தி சந்தித்தார். ராகுல் காந்தி 3வது முறையாக மணிப்பூர் செல்ல உள்ளது குறிப்பிடத்தக்கது. ராகுல் காந்தி வருகையொட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. சென்னை புதிய போலீஸ் கமிஷனராக அருண் IPS பொறுப்பேற்றுக் கொண்டார். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சென்னை போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பணியிட மாற்றம் செய்யப்பட்ட சந்தீப் ராய் ரத்தோர் காவலர் பயிற்சி கல்லூரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். இதையடுத்து சட்டம் ஒழுங்கு ADGP அருண் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனராக நியமனம் செய்யப்பட்டார். இந்நிலையில் சென்னை காவல்துறையின் புதிய போலீஸ் கமிஷனராக அருண் IPS பொறுப்பேற்றுக் கொண்டார். சந்தீப் ராய் ரத்தோர் தனது பொறுப்புகளை புதிய காவல் ஆணையர் அருணிடம் ஒப்படைத்தார். சென்னையின் 110வது போலீஸ் கமிஷனராக ADGP அருண் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டம் ஒழுங்கு ADGP-யாக டேவிட்சன் தேவாசிர்வாதம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், சென்னையில் ரவுடிகளை கட்டுப்படுத்துவதே எனது முதன்மையான பணி. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக எதை வைத்து சொல்கிறீர்கள்? காலம் காலமாக குற்றங்கள் நடந்தே வருகின்றன. அதை தடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். குற்றங்களை தடுப்பதற்கு முன்னுரிமை அளித்து வருகிறோம். சென்னையில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ரவுடிகளுக்கு அவர்கள் மொழியில் பாடம் கற்பிக்கப்படும். பொறுப்பை உணர்ந்து காவல்துறையினர் செயல்பட்டால் குற்றங்கள் குறையும். ஆம்ஸ்ட்ராங் வழக்கு பற்றி கருத்து கூற முடியாது. இவ்வாறு அவர் கூறினார். இந்திய எல்லைக்குள் சீனா எப்படி ராணுவ முகாம் அமைக்க முடியும் என மத்திய அரசுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். கிழக்கு லடாக்கில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் கடந்த 2020ஆம் ஆண்டு சீன ராணுவம் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்றதை இந்திய வீரர்கள் தடுத்து நிறுத்தினர். அப்போது ஏற்பட்ட மோதலில் இருதரப்பிலும் உயிரிழப்புகள் நிகழ்ந்தன. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் தொடர்ந்து சர்ச்சைகள் நீடித்து வருகிறது. இதை தடுக்க இரு நாட்டு ராணுவமும் அடிக்கடி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஆனால் இயல்பு நிலை திரும்பவில்லை. இந்த நிலையில் அங்குள்ள பங்காங் ஏரியை சுற்றி ஆயுதங்கள் மற்றும் எரிபொருட்களை சேமித்து வைப்பதற்காக சீன ராணுவம் நீண்ட தூரத்துக்கு பதுங்கு குழிகளை ஏற்படுத்தி இருப்பது தொடர்பான செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகியுள்ளன. இதைப்போல ராணுவ வாகனங்களை நிறுத்தி வைப்பதற்காக கூடாரங்களையும் அமைத்திருப்பது தெரியவந்துள்ளது. பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த செய்தியை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டு மத்திய அரசை கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். 2020ஆம் ஆண்டு மே மாதம் வரை இந்திய கட்டுப்பாட்டில் இருந்த பாங்காங் பகுதியில் சீனா எப்படி ராணுவ முகாம் அமைக்க முடியும்? நமது வீரர்கள் உயிர் தியாகம் செய்த கல்வான் பகுதியில் தற்போது எந்த பிரச்சனையும் இல்லை என மோடி அரசு கூறி 4 ஆண்டுகளை கடந்த போதும் தற்போதும் சீனா தொடர்ந்து நமது பிராந்திய ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கிறது. சீனா தொடர்ந்து நமது பகுதியை ஆக்கிரமித்து ராணுவ தளம் கட்டி வருகிறது. அசல் எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் ஏற்கனவே இருந்த நிலையை பராமரிக்காமல் விட்டதற்கு மோடி அரசுதான் பொறுப்பு. தேப்சாங் சமவெளி, டெம்சாக் மற்றும் கோக்ரா ஹாட் பிரிங்ஸ் உள்ளிட்ட 65 முனைகளில் 26வது ரோந்து முனையை நாம் இழந்து இருக்கிறோம். அசல் எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதி நிலவரம் தொடர்பாக நாட்டுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்ற காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கையை மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இவ்வாறு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். வினாத்தாள் கசிவு குறித்து நீதிமன்றம் எழுப்பிய கேள்விக்கு சுருக்கமான அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது.
இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு கடந்த மே 5ஆம் தேதி நடந்தது. அதன் முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி வெளியிடப்பட்டன. மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. வினாத்தாள் கசிவு, வினாத்தாள் விற்பனை, 67 மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றது போன்ற முறைகேடுகளும் நடந்ததாக பேசப்பட்டது. எனவே நீட் தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் மாணவர்கள், பெற்றோர்கள் என பல தரப்பினரும் மனு தாக்கல் செய்தனர். ஆனால் நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடாது என்று மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் பதில் மனு தாக்கல் செய்துள்ளன. இந்நிலையில் நீட் தேர்வு தொடர்பான 38 மனுக்களும் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீட் தேர்வு வினாத்தாள் செல்போன் மூலம் கசிந்துள்ளது, பள்ளிகளில் பிரிண்டர்களில் பிரிண்ட் அவுட் எடுக்கப்பட்டுள்ளது, கடந்த மே 4ஆம் தேதி டெலிகிராம் சேனலில் நீட் வினாத்தாள் அதன் விடைகளுக்கான வீடியோ வெளியிடப்பட்டது என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பேசிய நீதிபதி, சிபிஐ விசாரணைக்கு பிறகு எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன, நீட் தேர்வின் ஒட்டுமொத்த நடைமுறைகளையும் அறிய விரும்புகிறோம் என பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். மேலும் வினாத்தாள் கசிவு குறித்து சிபிஐ, தேசிய தேர்வு முகமை வரும் 10ஆம் தேதிக்குள் பதிலை தாக்கல் செய்ய வேண்டும். இதில் தவறிழைத்தவர்கள் கண்டறியப்பட்டால் 23 லட்சம் மாணவர்களுக்கு மறுதேர்வு தேவையில்லை. ஆனால் தவறிழைத்தவர்கள் கண்டறியப்படாவிடில் மறுதேர்வு நடத்தப்படும் என உச்சநீதிமன்ற நீதிபதி தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ரூபாய் 3.83 கோடியை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வழக்கமான நாட்களை விட வார விடுமுறை நாட்கள், பண்டிகை நாட்களில் அதிக அளவு பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் வேலூரில் கிரீன் சர்க்கிள் பகுதியில் நடக்கும் பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் ஆய்வு செய்தார். விமான நிலையம் இயக்கம் குறித்து இக்கூட்டத்தொடரில் முடிவு எடுக்கப்படும் என அவர் கூறினார். வேலூர் மாவட்டம் வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள போக்குவரத்து நெரிசல் அதிகம் ஏற்படுத்தும் கிரீன் சர்க்கிள் சுற்றுவட்டார பகுதியின் அளவை குறைக்கும் பணி மற்றும் சுரங்கப்பாதை அமைக்கும் பணியினையும் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கிரீன் சர்க்கிள் சுற்றுவட்டாரத்தை குறைக்க கோரிக்கை வைத்தோம். இந்த பணிகள் 3 ஆண்டு காலமாக நடக்கிறது. கேவி குப்பத்திலிருந்து அரப்பாக்கம் வரையில் பைபாஸ் ரிங் சாலை அமைக்க உள்ளோம். சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலைகள் பணிகள் முடிந்ததால் இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் இருக்காது. அணைக்கட்டில் 3 தேசிய நெடுஞ்சாலைகள் பணிகள் நடக்கிறது. மேலும் வேலூர் விமான நிலையத்தின் அமைச்சராக எனது நண்பர் தெலுங்கு தேச கட்சியைச் சேர்ந்தவர் உள்ளார். அவர் என்னை பல முறை நான் விமான நிலையம் கேட்கும் போதெல்லாம் கிண்டல் செய்வார். அவரிடம் நான் விமான நிலையம் கேட்டேன். அவர் சொன்னார், அடுத்த கூட்டத்தொடரில் விமான நிலையம் பற்றி பேசுவேன் என்று கூறினார். அதிகப்படியாக அதை குறிக்கோள் எடுத்து பேசியிருக்கோம். பேசி கிட்டத்தட்ட நகாய் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு நிறைய வாட்டி இதோட பற்றியான செய்திகள் அனுப்பி இன்னைக்கு அதுக்கு ஒரு ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலம் ஆயிடுச்சு. நடுவில் கொரோனா காலம் இருந்தது. ஆகையால இந்த கிரீன் சர்க்கோட பிரச்சனை என்னன்னா, இது இந்த சாலை பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீட்டாக இருக்கு. இந்த பிளானுங்க இதுதான் நம்மளோட பிரிட்ஜ். ஆனால் இந்த ஓவல் வடிவமாக இருக்கிறது தான் நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய கிரீன் சர்க்கிள். ஆனால் இது பிரிட்ஜுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆகையால் இப்போ புதிய ஸ்டடி பிரகாரம் இந்த இப்படி ஓவலாக இருக்கக்கூடிய இந்த கிரீன் சர்க்கிளை இந்த ரவுண்டு வடிவத்துக்கு மாத்திரம். இதுதான் முதல் வேலை. அடுத்து இந்த அண்ணாமலை ரெசிடென்சிலிருந்து இந்த சைடு ஹீரோ ஹோண்டா பகுதிக்கு மக்கள் பயன்பாட்டுக்காக மக்கள் இந்த பக்கம் கிராஸ் பண்ணவே முடியாது. பயனாளிகள், பயனாளிகள் அவங்களுக்காக நம்ம சத்துவாச்சாரியில நம்ம ஒரு அண்டர் பாஸ் பண்ணியிருக்கோமோ அதை மாதிரி ஒரு அண்டர் பாஸ் இந்த இடத்துல பண்றதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். இதுல கிட்டத்தட்ட 5 மீட்டர் விட்த் இருக்கு. அதுல தாராளமா மக்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வரலாம். அதுக்கான நான் என்னோட கோரிக்கை என்னன்னா, இது எப்படியாவது ஒரு அண்டர் பாஸ் மாதிரி ஒரு வண்டிகள் போறது அளவுக்கு பண்ண முடியுமானா அது இப்போ முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் இட வசதிகள் கிடையாது, கால்வாய் வேற வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால முதல் வேலையாக இது இந்த கிரீன் சர்க்கிளோட விட்டத்தை குறைச்சாகவே நிறைய வண்டிகள் போறதுக்கான இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த 2 பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த கால்வாய், அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்னு சொல்லுவாங்க, அந்த கால்வாயை பார்த்தீங்கன்னா அதிக அகலப்படுத்தி ஹைட்டையும் குறைச்சி அது மேலே கட் அண்ட் கவர்ன்ற மாதிரி அது மேலே வண்டிகள் போக்குவரத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி சென்னையிலேருந்து வரக்கூடிய வண்டிகள்
நம்ம சென்னை சில்க்ஸ் பக்கத்துல இறங்குற இடத்துல அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய விட்டு கம்மியா இருக்கு. அதனால அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இடது பக்கத்துல இருக்கக்கூடிய கால்வாயை பூரா உடைச்சி ஹைட்டை இறக்கி அகலத்தை பெருசாக்கி அது மேலே வண்டியை போற அளவுக்கு நம்ம பண்றதுக்கான உண்டான முயற்சி இருக்கு. கிட்டத்தட்ட 7.5 கோடி ரூபாய்க்கு இந்த டெண்டர் விடப்பட்டிருக்கு. இதுவே முடிச்சிருக்கணும், காலதாமதமாயிருக்கு. 3 மாத காலத்திற்குள் கண்டிப்பாக முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதை வார் ஃபுட்டிங்கில் எவ்வளோ போர்க்கால அடிப்படையில் எவ்வளோ வேகமாக பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். தேர்தல் வாக்குறுதியில் பிரதான வாக்குறுதியாக இது அமைந்திருந்தது. அதை உடனடியாக நிறைவேற்றக்கூடிய வகையில் என்னுடைய நடவடிக்கைகள் இருக்கு என்பதை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் அருகே உள்ள இடங்கண்ணி கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் ஐவர்பாடி ஐயனார் திருக்கோயிலில் திருக்கல்யாண பிரம்மோற்சவம் ஞாயிற்றுக்கிழமை வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருக்கல்யாணத்தை முன்னிட்டு சுற்று வட்டார கிராமங்களிலிருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் அருகே அடியக்கமங்கலம் கிராமத்தில் உள்ள பவா சையது சாசாத் அகமது மௌலானா வலியுல்லா தர்காவில் 83வது கந்தூரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. கொடி சிறப்பு வழிபாடு செய்த பின்னர் கொடியேற்றம் நடைபெற்றது. வான வேடிக்கையுடன் நடைபெற்ற விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் சாதி மத வேறுபாடின்றி பங்கேற்றனர். வருகின்ற 23ஆம் தேதி சந்தனக்கூடு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் அடுத்த திருப்பாச்சூர் கிராமத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த சூழலில் கடந்த சில மாதங்களாக 100 நாள் வேலை திட்டத்தில் பெண்களுக்கு சரியாக வேலை கொடுக்காமல் அலைக்கழிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக பெண்கள் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அடுத்த கட்ட போராட்டமாக தங்களின் குடியுரிமை சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டமும் நடத்த உள்ளதாக பெண்கள் தெரிவித்தனர். கோவை விஜிஎம் மருத்துவமனை சார்பாக நடைபெற்ற லிவர் இன்ஃபோகஸ் எனும் கல்லீரல் நோய்கள் குறித்த மாநாட்டில் நவீன தொழில்நுட்ப சிகிச்சை முறைகள் குறித்து கருத்தரங்குகள், புதிய இணையதளம் துவக்கம், கல்லீரல் நோய் சிகிச்சை தொடர்பான தகவல் புத்தகம் வெளியீடு செய்யப்பட்டதாக விஜிஎம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் மோகன் பிரசாத் தெரிவித்தார். இந்த கருத்தரங்கில் இந்தியா முழுவதிலும் இருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் குழு காலநிலையை அனுபவித்து வரும் சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் உள்ள காலநிலையையும் இங்கு இருக்கக்கூடிய இயற்கை எழில் கொஞ்சும் காட்சிகளையும் காண்பதற்காக சுற்றுலா பயணிகள் வார விடுமுறைகளில் வருவது வழக்கம். கோடை விடுமுறை முடிந்த பிறகு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை சற்று குறைந்திருந்த நிலையில் கடந்த 2 தினங்களில் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் சற்று அதிகரித்து இருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே உள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோயிலில் 136ஆம் ஆண்டு அக்னி வசந்த விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி மகாபாரத சொற்பொழிவானது நடைபெற்று வந்தது. தொடர்ந்து திரௌபதி அம்மனுக்கு சுபத்திரை திருக்கல்யாணம், தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சி, துரியோதனன் படுகளம் உள்ளிட்ட திருவிழாக்கள் நடைபெற்றன. மேலும் மகாபாரதத்தின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக இன்று மாலை நடைபெற்றது. முன்னதாக கடந்த 16 நாட்கள் காப்பு கட்டி விரதம் இருந்த 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திரௌபதி அம்மனின் பூங்கரகம் தலையில் சுமந்து பம்பை உடுக்கையுடன் தீயில் இறங்கி தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தி அம்மனை வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா திட்டை ஊராட்சியில் உமாசங்கர் தனது தம்பி நிதிஷ்குமார் உடன் வசித்து வருகிறார். இவர் கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இவர் வசிக்கும் இடத்திற்கு பட்டா இல்லாததால் வீடு கட்ட முடியவில்லை. இந்நிலையில் மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்திற்கு வந்த உமாசங்கர் திடீரென்று பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயற்சித்தார். உடனடியாக பணியில் இருந்த காவலர்கள் தடுத்து விசாரணை செய்து வருகின்றனர். கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தில் தனக்கு வீடு கட்டித்தர நடவடிக்கை எடுக்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டல் விடுத்தார். இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.
சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையை சேர்ந்த ஆனந்த்ராஜ் மற்றும் காரைக்குடியை சேர்ந்த வசந்த் என்பவரும் ஒரே அறையில் தங்கி வருகின்றனர். இருவருக்கும் தண்ணீர் பிடித்து வைப்பதில் அவ்வப்போது தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. ஆனந்த்ராஜ் கீழே இறங்கி நடந்து வந்தபோது எதிரே வந்த வசந்த் கத்தியை எடுத்து ஆனந்த்ராஜ் நெஞ்சு மற்றும் வயிறு பகுதிகளில் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த ஆனந்த்ராஜ் உயிரிழந்தார். போலீசார் அங்கிருந்து தப்பி சென்ற வசந்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஆனந்த்ராஜ் உடலை கைப்பற்றி திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். ஒரே அறையில் இருந்த நண்பனை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையில் தமிழ்நாடு ஸ்டேட் செஸ் அசோசியேஷன் மற்றும் ARC கல்லூரி இணைந்து நடத்திய மாநில அளவிலான சதுரங்க போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டிகளை அசோசியேஷன் தலைவர் அசோக் மற்றும் செயலாளர் வெற்றிவேந்தன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, திருவாரூர், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருந்த மாணவர்கள் ஆர்வமுடன் போட்டிகளில் பங்கேற்றனர். இதனையடுத்து ஒவ்வொரு வயது பிரிவிலும் வெற்றி பெற்ற மாணவ மற்றும் மாணவிகள் என தனித்தனியே 10 நபர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் முதல் 3 இடத்தை பிடித்த மாணவர்கள் அடுத்த கட்ட போட்டிகளுக்கு தகுதி பெறுவர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த சிவராஜ்பேட்டை பகுதியில் சுமார் 2000 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. மேலும் இப்பகுதியில் கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லாததால் அருகில் 2.5 ஏக்கர் அளவிலான காலி இடத்தில் கழிவுநீர் தேங்கி நிற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுவரை நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் அப்பகுதி மக்கள் திருப்பத்தூர் வழியாக ஜலகாம்பாறை செல்லும் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக சிறிது நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஏரியா வந்து சிவராஜ்பேட்டை. இங்க வந்துட்டு எந்த ஒரு அடிப்படையான வசதிகளும் இல்லை. பாவம் வந்து இங்க இருந்து அந்த ஸ்கூல் ஜானகி பொன்சாமி ஸ்கூல் வரையும் ஹாஸ்பிட்டல் கழிவு குப்பைங்கும் அப்புறம் நகராட்சிக்காரங்களே இங்க வந்து வாரிட்டு எல்லாம் கொண்டு போய் அங்கதான் கொட்டுறாங்க. இங்க இருந்து லாஸ்ட் வரையும் நம்மளால சுவாசிக்க முடியல. இங்க இருக்கிற சிவராஜ்பேட்டையிலே 20 பொம்பளைங்களுக்கு கால்ரா வந்துருக்குது. குடிக்கிற தண்ணியில வந்து மோரி தண்ணி கலந்து வருது. நாங்க எத்தனையோ வாட்டி சொல்லிட்டோம், மனு கொடுத்துருக்குறோம். யாரும் சரியானபடி நடவடிக்கை எடுக்கல. நகராட்சி ஆணையரும் கலெக்டரும் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கணும். காவா வந்து எங்களுக்கு கட்டி கொடுக்கணும். ரோடு வந்து சரியில்லை. உள்ள வந்துட்டு 10 வருஷமா ரோடு போடுறேன்றாங்க. யாரும் வந்து போட்டு கொடுக்கல. அந்த டைமுக்கு வந்துட்டு மட்டும் பேசிட்டு போறாங்க எல்லாருக்கிட்டையும். அதுக்கப்புறம் வர்றதில்லை யாரும். அதனால வந்து நாங்க கை கும்பிட்டு கேட்குறோம், எங்களுக்கு வந்து அடிப்படை வசதி செஞ்சு கொடுங்க. இப்படிக்கு சிவராஜ்பேட்டை பொதுமக்கள். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் ஆட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 160 குறைந்து ரூபாய் 54,400 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு ரூபாய் 20 குறைந்து ரூபாய் 6,800 விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை ரூபாய் 20 காசுகள் உயர்ந்து ரூபாய் 99.50 காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ பலத்த காற்று காரணமாக அதிவேகமாக பரவி வருகிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் தீவிரமாக எரிந்து வரும் காட்டுத்தீ எல்டராடோ விமான நிலையத்திற்கும் பரவி இருப்பதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ பலத்த காற்று காரணமாக அதிவேகமாக பரவி வருகிறது. ஏராளமான வனப்பகுதிகளை சாம்பலாக்கிவிட்ட காட்டுத்தீ எல்டராடோ மாவட்டத்தில் உள்ள விமான நிலையத்திற்கும் பரவியது. இதனால் விமான நிலையமே கரும்புகை மற்றும் தீப்பிழம்புகளால் சூழப்பட்டுள்ளது. இந்த காட்டுத்தீ பரவலை தடுத்து நிறுத்த தீயணைப்பு படையினர் ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமானங்களை பயன்படுத்தி வருகின்றனர். விமான நிலையத்தில் ஏராளமான சிறிய வகை விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதால் தீ பரவாமல் தடுத்து நிறுத்தும் பணிகளில் மாகாண தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். விமான நிலையத்தின் வெளிப்புற பகுதிகளை தீ சூழ்ந்துள்ளதை விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டு ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அசாம் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம், பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்தார் ராகுல் காந்தி. ரவுடிகளை கட்டுப்படுத்துவதே எனது முதல் வேலை, போலீஸ் கமிஷனர் அருண் பதவியேற்பு. தோல்வி பயத்தால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. நீட் வினாத்தாள் கசிவு, மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி.
அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான குட்கா முறைகேடு வழக்கு சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றம். இந்திய எல்லைக்குள் சீன ராணுவம் தளம் கட்டி வருகிறது. மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.